எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் லைஃப்க்கு என்னை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது தேவையில்லாத நிறைய திங்ஸ் வீட்டில் வச்சுக்காம கொஞ்சமாக திங்ஸ் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருட்களும் வாங்காமல் வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் டீக்ளேட்டர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் வாழலாம் அப்படின்றது. அது மாதிரி வீட்டில் மினிமலிஸ்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு தனி பீஸ்ஃபுல் மைண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஹாலை மினிமலிஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மினிமலிஸ்ட் பண்ணுறது. தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அதாவது கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம் யூஸ் பண்ணுறேன். இந்த நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம்ல, அதெல்லாம் அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டாச்சு. இதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா கிச்சன் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் மாடுலர் கிச்சன் தான். நம்ம ஷாப்லேருந்து எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் வெளியில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் நான் ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன். நாங்கள் இருக்கிறதே மொத்தமே 3 பேர் தான். ஸோ அதனால் இனிமேல் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுறது. கிச்சன்லேயும் சரி வீட்லேயும் சரி நிறைய திங்ஸ் சேர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் போகும்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா எனக்கு அப்படி தான் ஒரு இடம் அப்படியே டஞ்சனாக இருந்துச்சுன்னா எனக்கு அதை பார்த்து அப்படியே எப்போ க்ளீன் பண்ணும், எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி நினச்சிட்டே இருப்பேன். அந்த டேவே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போகும். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத பாத்திரம் அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கல, எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போட்டாச்சு. இந்த ஜாம் வாங்கின டப்பா, சர்ஃபு டப்பா, அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாச்சு. ஸோ ஃபுல் க்ளீன். இப்போ கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலைஸ்டாக தான் இருக்கும். டக்குன்னு ஏதாவது தேவைப்படுற பொருளை டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃபுல் கிச்சன் டூர் பார்க்கலாம். என்னோட கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான், நான் மாடுலர் கிச்சன். எனக்கு ஒரு சின்ன கவுண்டர் டாப் தான் கொடுத்துருப்பாங்க. கேஸ் வைக்கிறதுக்கு கூடமே நம்ம ஒரு டேபிளில் தான் வச்சுருப்போம். இந்த ஆப்போசிட்டில் இருக்க உட்டன் ஷெல்ஃப் கூட ரகு தான் எனக்கு அடித்து கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏதாவது சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. வாங்க இப்போ நான் கவுண்டர் டாப்பில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். இந்த கவுண்டர் டாப் ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுட்டு அதில் இந்த பருப்புலாம் இருக்குல்ல, பொட்டுக்கடலை, சாம்பார் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதெல்லாம் குட்டி குட்டியாக இந்த கிளாஸ் ஜாரில் கொட்டி வச்சுருப்பேன். அப்புறம் சமைக்கும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கப் ஹோல்டர் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஐக்கியா ஸ்டாண்டு, இதில் பார்த்திங்கன்னா ஸ்பூனு, அப்புறம் சிஸ்ஸர், பீலரு, இதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து இது யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்காக வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு இங்கே மெஷரிங் ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஓவனுக்கு யூஸ் பண்ணுற மிட்டன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டாண்டில் சர்க்கரை, உப்பு, உட்டன் ஸ்பூன்ஸ், இது 3மே எனக்கு அடிக்கடி தேவைப்படும். அதனால் அது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப் வச்சுருக்கேன். இந்த புளி ஏதாவது ஊற வைக்கிறதுக்கெலாம் இந்த கப் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிளிப்பு, மீந்து போகிற க்ரோசரி ஐட்டம்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் மாவு அரைச்சிக்குவேன். ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிரைண்டரை தூக்கிட்டு மாற்றிட்டு இருந்தோம். இப்போ ஒரே பிளேஸில் வச்சுட்டு அங்கேயே அரைச்சிக்கிறது. அப்புறம் இந்த உட்டன் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ரெஸ்ட் வச்சு, டீத்தூள் கண்டெய்னர், அதுக்கு பக்கத்துலேயே இஞ்சி நசுக்கிற அந்த பவுல் வச்சுருக்கேன். அது ஒரு ட்ரே வச்சு அதில் ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா ஆயில் லீக் ஆகும்ல, அதுக்காக. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கெட்டில், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பேஸ்கெட் இது. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டு அதில் காய்கறிலாம் போட்டு வச்சுக்குவேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மீந்து போன க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பேன். அங்கே ஒரு ஹூக் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல தோசை கல், காய்கறி வெட்டுற கட்டை, அது எல்லாத்தையும் அங்கே மாட்டி வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டு அதில் ஜாமான்லாம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பேன். ஏன்னா என்னோடது ரொம்ப சின்ன கவுண்டர் டாப்ன்றதுனால அங்கேயே வாஷ் பண்ணி வச்சோன்னா இடமே பத்த மாட்டேங்குது ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் இந்த டேபிள் மாதிரி போட்டு அங்கே வச்சாச்சு. இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு தேவையான தட்டு வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி தட்டு கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பவுல் செட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அது மட்டும் வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அலுமினியம் பாட் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு செட் ஆஃப் 5 குக்வேர் செட் வாங்கியிருந்தேன். அது மட்டும்தான் இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. மீதி எதுவுமே வச்சில்ல, எல்லாத்தையும் டீக்ளேட்டர் பண்ணியாச்சு. செட் ஆஃப் 5 குக்வேர் செட்டு, இட்லி பாட் வச்சுருக்கேன், ஒரு ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறம் 2 குக்கர், அவ்வளோதான். இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற
பொருட்கள், அப்புறம் வந்து யாராவது கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பரிமாறுறதுக்கான இந்த பவுல் செட் வச்சுருக்கேன். கோதுமை மாவு, சர்க்கரை அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஏன்னா அதை வந்து கிளிப்பு போட்டோன்னா பூச்சி ஏறிடும்ல, ஸோ அதனால் அது மட்டும் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இந்த கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேஸ்ட் ஐரான் ஒரு 3 வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்டு, ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு, அது இந்த புளிலாம் வடிகட்டுற மாவு சலிக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, கரண்டி, சமையலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி அதெல்லாம் வச்சுருப்பேன். கத்தி, அப்புறம் சப்பாத்தி மேக்கர் அதெல்லாம் வச்சுருப்பேன். கிச்சன் டவல், அப்புறம் ஃப்ரூட் பிக்கு எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கிங் ஐட்டம். இந்த 2 ஷெல்ஃபுமே ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். மிக்சரு, அப்புறம் அந்த ட்ரே, கேக் பண்ணுற ட்ரே எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ஷெல்ஃபுக்கு மேலே ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஓவன், கரண்ட் அடுப்பு அதெல்லாம் வச்சுருப்பேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னோட கிச்சன் திங்ஸு. மீதி எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். குக் பண்ணுறதுக்கான பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாத்திரம் தான் வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணியாச்சு. இப்போ என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் இருக்கும். இப்போ என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் கிச்சன் தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், vlog முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.